ஹாய் காய்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு பழைய ஓஜி தமிழ் டப்பிங்கில் திரும்ப ஒரு படம் பார்த்துருக்கேன். அது என்ன படம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு திரும்ப திரும்ப வரும். அது என்ன படம்னா ஸ்வாப்டுங்கிற ஒரு அனிமேஷன் படம் தாங்க. இந்த படத்தோட சிம்பிள் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோவான ஆலி ஒரு மந்திர வேரை தொட்டு வேற ஒரு மிருகமாக ஸ்வாப் ஆயிடுவார். ஸ்வாப் ஆனதுக்கப்புறம் அங்கே என்னென்னலாம் நடக்குது, அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த கதை. இந்த கதை ரொம்ப அழகாவே இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்தே என்னதான் சின்ன குழந்தைங்களுக்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் பெரியவங்களும் உட்காந்து நல்லாவே ரசிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்துச்சு. இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்தே சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. ஸ்டார்டிங்ல அவங்க பாட்டி சொல்ற கதையெல்லாம் உண்மையாலுமே உட்காந்து ஜாலியாக கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கதை உண்மைன்னு இவன் தெரிஞ்சுக்கிற விதம், தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இவன் காட்டுற எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் அந்த தமிழ் தமிழ் டப்பிங் தான் இதை தூக்கி காமிச்சிருக்குன்னே சொல்லுவேன். தமிழ் டப்பிங் உண்மையாலுமே பழங்காலத்தில் அந்த பென்டென், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ஜாக்கி சானுக்கு கொடுத்த வாய்ஸ் மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதே மாதிரியே அனிமேஷன் படங்களுக்கெல்லாம் டப்பிங் ஓஜியாக கொடுத்தா இன்னுமே தரமாக இருக்கும். சின்ன பசங்க மட்டும் இல்லாமல் ஓஜிஸான பழைய 2000 கிட்ஸ், அதாவது 2K கிட்ஸ் இல்லாமல் 2000 to 2005 பிறந்தவங்களும் 90s கிட்ஸும் எல்லாருமே பார்க்கக்கூடிய படமாக இந்த மாதிரி படம்லாம் வரும். ஸோ அனிமேஷன் வைஸ் மட்டும் இல்லாமல் டப்பிங் வைஸும் இன்னமும் எல்லா கதையும் இதே மாதிரி டப்பிங்கில் வந்துச்சுன்னா இன்னுமே நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.